நெக்ஸ்ட் கேட்டகரி குணப்படம் மருந்தாக்குவியல்ல ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் டோசேஜ் இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி டாபிக் 4ம் 8 16 6 இதெல்லாமே இந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பைப்லைன் பொறுத்தவரை ஏக மூலிகை சிங்கிள் மெட்டீரியலை வச்சு ஸ்டடி பண்ணுறது, முப்பு சம்மந்தமான விஷயத்த ஸ்டடி பண்ணுறது, மாரணம் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயமா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி ஆஃப் விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரா மெட்டீரியல் ப்ராசஸிங்கு, அப்புறம் ஹை த்ரூபுட் ஸ்க்ரீனிங் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸ்பெசிஃபிக்காக டாபிக் 4 அப்படின்றது எக்ஸ்ப்ளோரிங் நியூ டோசேஜ் ஃபார்ம்ஸ் த்ரூ எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸ்னே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அது அனிமல் ஸ்டடீஸ் தான் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ ட்ரக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ சிசிஆர்எஸ்ஏ கூட அண்ட் சிசிஆர்இஎஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நிறைய நியூ ட்ரக்ஸ், நியூ ஃபார்முலேஷன், நியூ டேப்லெட்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், க்ரீமு, லினமன், ஜெல் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் படிக்கிற சமயத்துலேருந்தே நிறைய இதை வந்து பிளான் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நியூ டோசேஜ் ஃபார்முக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கபசுர குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக லயோஃபிலைஸ்டு பவுடராக வருது. எந்த கம்பெனின்னு தெரியுமா? எதாவது பார்த்துருக்கீங்களா ஃபார்மாவில்? எதுவும் ஐடியா இருக்கா? எதில் பார்த்தது இல்லையா? யாரு பார்த்ததில்ல? நிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலேஷன் பிராண்ட் இருக்குது. நிக்கு நிலவேம்பு குடிநீர் நிக்குன்னு சொல்லுவாங்க. ஜேஆர்கேல இருக்குது. சரியா? இது வந்து வந்திருக்கு. அவங்கள்ட்டே ஷேஷோ பேக்கெட் மாதிரி இருக்குது. ரைட்டா? டீ டீ பேக் இருக்குல்ல, அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நியூ டோசேஜ் ஃபார்மை லயோஃபிலைஸ்டு ஃபார்மாக வந்து பவுடராக கிளிக் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணி எடுத்தோன்னா அழகாக உனக்கு வந்து இதாகிடும். அப்புறம் நிறைய வந்து என்ஐஎஃப்டிஎம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் தஞ்சாவூரில் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட்டு அண்ட் ப்ராசஸிங் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஃபுட் அண்ட் மெட்டீரியல், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் உண்டு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து புது புது ஃபுட் மெட்டீரியலை வந்து நியூ ஃபார்மாக க்ரியேட் பண்ணி அவன் வந்து பேட்டர்ன் வாங்குறான். ரைட்டா? இந்த மாதிரி கூட நம்ம தாராளமாக இப்போ ஒரு டெஸ்டினேஷன் எடுக்கிறீங்க, ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இதெல்லாம் நியூ டோசேஜ் ஃபார்ம் உங்களுக்கு டாப்பிக்லேயே கொடுத்துட்டான், தைரியமாக இறங்கலாம். கடைசி வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபைனலாக எடுத்துகிட்டு வெளியே வர வரைக்கும் நீங்கள் லைஃப்பை வந்து பிளான் பண்ணலாம். ரைட்டா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படியும் அனிமல் ஸ்டடி பண்ணிவிடுவீங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிடுவீங்க, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நடந்துடும். அப்படின்றப்ப கண்டிப்பாக பேட்டர்ன் எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க நியூ ஃபார்ம்ஸாக கொண்டு வந்தீங்கன்னா. அதனால் நியூ ஃபார்ம்ஸ்னால் ட்ரெடிஷ்னல், அதாவது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா புக்கிலேருந்து டேரெக்டாக எடுத்து அனிமல் ஸ்டடி பண்ணி அதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சின்னா வராது. அதை ஒரு நியூ டெக்னாலஜியாக டெவலப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வி கேன் கெட்டு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நியூ டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கலாம். லினமன்ஸ்னு ஒரு பெரிய விஷயமே இருக்குது. களிம்பு இருக்குல்ல, ஆயின்மெண்ட் களிம்பாக கொண்டு வரலாம். அதன் பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பெயின் ஸ்ப்ரேஸ் வந்து கிடையாது. அப்புறம் இன்ஹலேஷனுக்கு ஒரு இப்போ நிறையா நெபுலைசர் மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மகிட்ட கிடையாது. டேப்லெட்டு இப்போ நீங்கள் கஷாயம் சூர்ணமாக இருக்குது, கஷாயம் பொடியாக இருக்குது, கஷாயத்தை டிகாக்ஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணி நீ சூர்ணம் டேப்லெட்டாக கொண்டு வந்துடுவீங்க, அதெல்லாம் ஈஸி, ஃபார்மாவே பண்ணிடுறான். இன்கேஸ் இதில் தான் அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸையும் நிறைய யோசிக்கலாம், எமல்ஷனை யோசிக்கலாம். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்னும் அடிஷ்னலாக இதில் ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறவங்களா இருந்தால் ஃபார்மசூட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய நம்ம சித்தா டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா நியூ டோசேஜ் ஃபார்முக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்டடீஸ் அதை வந்து பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. ஒரு நாள் நேர்லேயே அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி ஒரு 3 days செப்பரேட்டாக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் யூனிட் ப்ரிப்பரேஷன்ஸை மட்டும் பார்க்கலாம். அப்புறம் அவங்கள்ட்ட போகிறப்ப தான் அந்த சோர்ஸ் மெட்டீரியல், இப்போ ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது, பெயின் பேட்ச்னு ஒன்று கொண்டு வரீங்க, இல்லை லினமன்ஸ்னு ஒன்று கொண்டு வரீங்க, அதை எப்படி என்னென்ன மாதிரியான காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணுறான்னு ஃபார்மா சொல்லித்தர மாட்டான். அதுக்கு பேசிக்காக ஃபார்மாகாலஜிஸ்ட் இருப்பாங்க, ட்ரக் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் ஒரு நாள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிளேசஸை மீட் பண்ணி ஒரு அவுட்லைன் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டோசேஜ் இன்னோவேஷன்ஸில் கொண்டு வர வேண்டியது. நிறையா சொல்லுவாங்கல்ல. இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஆடதரை வந்து சளிக்கு மட்டும் தான் சார் கொடுப்பாங்க, சளிக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் அது வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்க்கு ஒர்க் ஆகுது சார் அப்படின்றாங்க.
ஏன் நீங்கள் அதை வந்து ஒரு அனிமல் ஸ்டடியில் நியூ டோசேஜ், நியூ ட்ரக்கு, இவ்வளோ எம்எல், இவ்வளோ குவான்டிட்டி, இத்தனை சாறு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்படின்றப்ப அதை ஒரு அனிமல் ஸ்டடி பண்ணி ஃபைனல் டேட்டாவை நீ ஒரு ஸ்டடியாகவே கொண்டு வரலாம்ல. இந்த மாதிரியான நியூவாக என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா விஷயந்தான் இந்த இது. அடுத்தது மெத்தட் 8, சிங்கிள் மெடிசன் வித் வேரியஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ஒரே மெடிசன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அசஸ் பண்ணிவிட்டு ட்ரக் ஆக்ஷனை அனிமல் ஸ்டடியில் மெஷர் பண்ணணும். சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, பட் அது அனிமல் ஸ்டடீஸில் மெஷர் பண்ணுறது. இது நேற்றுக்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரே மருந்து பல்வேறு முறைகளில் பண்ணி அதை கொண்டு போகிறது, அதில் பெரிய குழப்பங்கள் இருக்காது. அடுத்தது 16, சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெடிசன் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். இப்போ நீங்கள் புடம் போட்டு பண்ணுறதும் அதே வந்து ஒரு ஃபர்னான்ஸில் பண்ணுறது, இதில் ஏதாவது அடிஷ்னல்ஸாக ஆட் பண்ணலாமா? ஃபர்னான்ஸில் வந்து பண்ணுறப்போ என்னென்னா டபுள் இது வித் ஆக்சிஜன், வித்தவுட் ஆக்சிஜன், நைட்ரஜனைஸ் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான இதில் கனெக்ட் ஆனீங்கன்னா டெஃபினட்டாக இதாகும். இது மாதிரி நிறைய பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஐஐடியிலேருந்து, ஐஐடி வாரணாசியில் நிறைய இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஐஐடி சென்னையிலையும் இது மாதிரி ரிலேட்டடாக நிறைய ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ஏதாவது, ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். சாஸ்திரா யூனிவர்சிட்டியும் பாருங்கள், அங்கேயும் இதே மாதிரி பண்ணுறாங்க நிறையா. அவங்களாம் ஆயுர்வேத ட்ரக்ஸில் நிறைய பண்ணுறாங்க, அதையும் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுங்க. ஸோ 8, 16 இதில் மெத்தடாலஜிக்கல் கம்பேரிசன் தான், வேறு எந்த குழப்பமும் இல்லை, ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பட் மாடர்ன் கம்பேரிசன் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இதே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரெண்டுக்கு உள்ள வேரியேஷன்ஸ் ரெண்டுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ நார்மலாக சொல்லுவாங்க, புடம் போட்டால் தாங்க நல்ல மருந்தாக இருக்கும், புடம் போட்டால் தான், புடம் போடுற மாதிரி எதுவுமே வராது அப்படின்னு சும்மா நீங்கள் மிஷினில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே வழக்கத்தில் அந்த மாதிரி சொல்லக்கூடிய வழக்கங்கள் உண்டு. அதை பிரேக் பண்ணணும், அதில் உள்ள வேரியேஷன்ஸ் காட்டணும். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஏரியா ஒர்க் அவுட் ஆகும். ஹையர் ஆர்டர் ப்ராசஸ் டாபிக் 6, அதில் என்ன சொல்லியிருக்கான், சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்னு இதே தான். மூப்பு பிரயோகம், மாரண பிரயோகம், திராவக பிரயோகம், செய்நீர் பிரயோகம், அட்வான்சஸ் இன் ஃபார்மக்யூட்டிக்ஸ். இதில் என்னென்னா இன்னும் திராவகம், செய்நீர் இந்த மாதிரி ஏரியாலாம் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான அனிமல் ஸ்டடீஸ் பேசிஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, ஃபைட்டோகெமிக்கல் எவல்யூஷன்ஸ், அப்புறம் ஃபிசியோகெமிக்கல் எவல்யூஷன்ஸ், ஹெச்பிடிஎல்சி, ஜிசிமாஸ், எல்சிமாஸ், இந்த மாதிரி பேராமீட்டரை சிஸ்டமேட்டிக்காக மூவ் பண்ணிங்கனாலே அந்த ஸ்டடி மூவ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வைப்புச் சரக்குகளில் நான் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா சொல்லியிருப்பேன். டாபிக் 8 போனதுலேயே டிஸ்கஸ் பண்ணோம். சிங்கிள் மெடிசன் வித் வேரியஸ் ஃபார்முலேஷன்ஸில் வைப்புமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சிங்கிள் மெடிசன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஏரியா. ஏன்னா இது உங்களுக்கு வைப்பு வந்து நீங்கள் மருந்தியல்லையும் உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு குரூப்புக்கு உங்களுக்கும் இதே கான்செப்ட் வரும், இவங்களுக்கும் இது எலிஜிபிள் தான். அதனால் இதுவுமே நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு ப்ராசஸை நார்மலாக பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராசஸ் சிஸ்டமேட்டிக்காக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வைஸ் வந்து பிளான் பண்ணுறது. கடையில் உள்ள ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர்டாக, அதாவது உங்களுக்கு வந்து சிந்தட்டிக்கலி ப்ரிப்பேர்டு ஒரு வைப்பை வந்து ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு நீங்கள் வைப்பை ஒரு மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சிந்தட்டிக்காக பண்ணது 99% பியூரிட்டி கிரேடில் இருக்கும். நீங்கள் பண்ணுறது என்ன பியூரிட்டியில் இருக்குதுன்னு ஃபைனலாக வந்து கொடுப்பீங்க டாக்குமெண்ட்டில். இதுதான் விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமானது தேர்ட் டாபிக் அப்படின்றது ஹெர்பல் மினரல் மெடிசன், மெட்டாலிக் மெடிசன் இதுக்குள்ளேயே வரும், கூட அல்கமியும் இன்க்ளூட் ஆகுது, ரசவாதம். ஸோ இதில் வந்து டாபிக் 3யும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஃபிசியோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் அண்ட் சேஃப்டி ஸ்டடீஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் மினரல் பேஸ்டு சித்தா மெடிசன். ஃபிசியோகெமிக்கல் ஸ்டடீஸ் கேரக்டரைசேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிஎல்ஐஎம் கைட்லைன்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதுவும் கூட சேஃப்டி ஸ்டடீஸ் அப்படின்றது இதில் அனிமல் ஸ்டடீஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அடுத்த மூவ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மகாலஜின்றதுனால சேஃப்டி ஸ்டடீஸ்ன்றது டாக்ஸிகாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்பர் 3ல் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த பர்பம் செந்தூரம் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ப்ராப்பராக மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது. அதன் பிறகு சிந்தசைஸ்டு ஃபார்முலேஷன் டாபிக் 12 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வைப்புச் சரக்குகள், அதில் ப்ரிப்பரேஷன், ஃபிசியோகெமிக்கல் கேரக்டரைசேஷன், ஸ்டடீஸ் அண்ட் தெரப்பூட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டைல்லையே நம்ம சொன்னது தான் எகைன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்புறம் லிட்ரரி வேலிடேஷன். இந்த லிட்ரரி வேலிடேஷன் அப்படின்றது உங்களோட முன்னாடி டாபிக் மருந்தியலும் இதே ஒன்று வந்துருந்துச்சு, மருந்தாக்குவியலும் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி சர்வே ஆன் ரசவாதம் அண்ட் அல்கமிக்கல் அண்டு பேஸ்ட் ஆன் அதனோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரசவாதம் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் புக்கில் வந்து அடைஞ்சு கிடக்குது, பல்வேறு லைப்ரரிஸ் இருக்குது. இது சம்மந்தமாக என்ன தான் சொல்லியிருக்கு அப்படின்னு ப்ராப்பராக ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இதில் சுத்தி முறை வந்து இங்கே கொடுக்கல, இங்கே அடிஷ்னலாக இடம் இருக்குது.
ஒரு சிலவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த மெட்டல் மட்டும் எடுத்து கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு கூட பண்ணுவாங்க. பட் அதுக்கு விடுறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு. ஒரு மெட்டீரியல் மட்டும் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கம்பாங்க. இந்த மாதிரி ரசவாதன்றது ஒரு இதுலேயே போயிடும். ரசவாதத்தில் இன்னும் இன்டர்னல் பிரான்ச் அவுட்ஸ் வந்து நிறைய போகும். பட் இப்போ அது வேண்டாம். நீங்கள் பேசிக்காக ஜென்ரலாக ஒரு இதை மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேறு என்னலாம் இருக்குது அப்படின்றத அடுத்த கான்செப்ட் மூவ் பண்ணிக்கலாம். மூப்பு பிரயோகம், திராவ உபயோகம், சைனத் பிரயோகம், மாரண பிரயோகம் அதே தான். ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து என்ன நேச்சரில் இருக்குது, கரவசி நேச்சரில் இருக்கா, எப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜெயநீரை ஒரு மருந்து வச்சு சேர்த்து அரைக்கிறோம். இந்த அரைக்கிற சமயத்தில் இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்றது இது வரைக்கும் மெஷர் பண்ணப்படலை. இது எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மருந்து, அந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம். புக்கில் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த திராவக தீநீர் இதை விட்டு அரைக்கிறப்போ இது வந்து பன்மடங்கு மேம்பட்ட ஒரு மருந்தாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸை இதில் வந்து சூஸ் பண்ணலாம். அப்போ சூஸ் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி ரா மெட்டீரியலில் ஒரு சாம்பிள் எடுத்துருப்பீங்க, ட்ரக்கு ப்ரிப்பேர் ஆன பிறகு ஒரு சாம்பிள் எடுப்பீங்க. இந்த மாதிரியான அரைச்ச பிறகு அரைக்கிற ஸ்டேஜில் ஒருவேளை அரைக்கிற சமயத்தில் 7 நாள் அரைக்கணும்னு கொடுத்துருவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அரைச்சிட்டு சஃபிஷியண்ட்டாக ஒரு 5 கிராம் அப்படின்றத சாம்பிளுக்கு தேவையான விஷயத்தை தனியாக எடுத்து வைக்கணும். 1, 2, 3 டே 1, டே 2, டே 3, டே 7 வரைக்கும் எடுத்துகிட்டு எல்லா நாளும் உங்களால் அசஸ் பண்ண முடியாது, காஸ்ட் எஃபெக்டாக இருக்காது. அப்போ அட்லீஸ்ட் டே 1, டே 7 எப்படி ஆச்சு, அல்லது இன்னும் க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க டே 1, டே 4 அல்லது டே ஃபைனல் 7 இந்த 3 இது கம்பேரிஷன் பண்ணி நடுவில் எப்படி இருந்துச்சு, ஃபைனலாக இது அரைக்கும் போது இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இதில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செம் பார்க்கலாம், செம் ஈடாக்ஸ் பார்க்கலாம். சர்ஃபேஸில் என்ன மாதிரியான டோஃபோகிராஃபிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஐசிபிஎஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்சைடில் என்ன மாதிரியான கெமிக்கல் காம்போஷன்ஸ் ப்ரெசென்ட் இருக்குன்னு தெரியும். ஈடாக்ஸ் வந்து சர்ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். ஒரு சிலவங்க ஈடாக்ஸ் வச்சு இத்தனை பர்சன்டேஜ் மெட்டல்ஸ் இதில் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒன்லி பை த சர்ஃபேஸ். செம் எடுத்துகிட்டு செம் வித்து அதே மிஷினில் டிஸ்பர்ஸ் கொடுத்து என்ன மெட்டீரியல் சர்ஃபேஸில் இருக்குன்றது கிராஃப் எடுப்பாங்க. ஐசிபிஓஎஸ் தான் டெப்த்தாக உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றது கொடுக்கும். எக்ஸ்ஆர்டி டிஃப்ராக்ஷன் என்ன கிறிஸ்டலோக்ரோஃபிக் ஸ்ட்ரக்சரில் அது மூவ் ஆகிருக்கு, ஆர்த்தோரோம்பிக்கா, ரோம்பாய்டலா, கிறிஸ்டலின் நேச்சரா, அல்லது என்ன மாதிரியான விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸ்ஆர்டி. எக்ஸ்ஆர்எஃப்பும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கர்வ்ஸில் என்ன மாதிரியான உங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டா அல்லது நான் ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டா, ரெடக்ஷன் எப்படி நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. FE2 அல்லது FE4 2+, FE பிளைன் FEயா இப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் XRFாக இருக்கும். அதன் பிறகு NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது. இப்படி நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நமக்கு பேசிக்காக என்ன தேவையோ இதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், சார் இந்த டெஸ்ட்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போய் இதெல்லாம் ஸ்டடி பண்ணலான்னு கேட்டால் நான் எப்போவுமே ஒரு பிளான் சொல்ல வேணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 மேஜர் யூனிவர்சிட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சது முன்னாடி பண்ணது ஒரு 5 யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக ரிசர்ச் கேளுங்க. XRD எவ்வளோ ஆகும், ஐசிபிஓஎஸ் எவ்வளோ ஆகும், இதில் எவ்வளோ ஆகும், இதில் எவ்வளோ ஆகும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ, ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தனி ரேட் இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கு தனி ரேட்டு, ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு தனித்தனி ரேட் இருக்குது. ஸோ அதனால் சும்மா ஐஐடியில் கொடுத்தா அவங்களே பண்ணி தந்துடுறாங்கன்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு அது ஆத்தன்டிகேட்டோட வேலிடேட்டட் மெட்டீரியலாக இருக்காது. அங்கே 500 ரூபா இருந்துச்சுன்னா ஷார்ட்கட்டில் போகிறப்போ மெயினாக போனீங்கன்னா ஒரு 1000 ரூபா இருக்கும். பெருசாக வித்தியாசங்கள் வராது. கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். இன்கேஸ் சார் இது போதும் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுங்கள். 9 o'clock திரும்ப கூட நம்ம அடுத்ததை வந்து இது பண்ணிக்கலாம், டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம். பில்லர் 4 இடையில பேசலாம், நான் ஏதாவது கேப் கொடுக்குறேன். ஹலோ ஹலோ சார், கேப் எதுவும் வேணும்னா சொல்லுங்கப்பா, நாம நைட்டு கூட இது பண்ணிக்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே. அடுத்தது குவாலிட்டி சேஃப்டி. இந்த விஷயத்த அவங்க வந்து அடுத்த ஒரு பேராமீட்டரில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா சேஃப்டி ப்ரொஃபைலிங் 1, அதாவது சயின்டிஃபிக் அந்த சுவை வீரியம் விபாகம் டாபிக் 1, அப்புறம் டாபிக் 5 வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஃபிகசி சேஃப்டி ஆஃப் ரா ட்ரக்ஸ். சாரி, அது வந்து உங்களுக்கு 4ல் வருதுப்பா, ஒரு நிமிஷம், அது மருந்தியலில் வருது, ஒரு நிமிஷம். குவாலிட்டி மருந்தாக்கவே இல்லை, குவாலிட்டி எஃபிகசி
பெருமருந்துகளோட சேஃப்டி விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஸ்டடீஸும் இருக்குது. இந்த கேட்டகரி பிரிச்சுட்டு இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நான் ஸ்பெஷலைஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. அதன் பிறகு நம்பர் 5 ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அசஸ்மெண்ட்டு சயின்டிஃபிக் டெப்த் இன் த கண்டெக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ் கம்பேரிஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் இது வந்து ஒரு பிளண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அசஸ்மெண்ட். அந்த குவாலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்றது சிலபஸ் கையில் வச்சுட்ருக்கீங்க, பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 0.5 ஜென்ரலாக கொடுத்துட்டு இது ரா ட்ரக்குக்கா, ஃபினிஷ்டு ட்ரக்குக்கா, ரா மெட்டீரியல்க்கா, மெட்டாலிக் மெடிசின்ஸ், அந்த மாதிரி எந்த பேஸுமே அதில் கொடுக்கல. மேபி இது வந்து நீங்கள் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இது வைப்போட கான்செப்டில் தான் வருது. சாரி, வைப்பும் வேண்டாம். இதில் ஜென்ரலாக நம்ம இப்படி கூட பிரிச்சுக்கலாம். அதாவது குவாலிட்டி அசஸ்மெண்ட்டை ட்ரெடிஷ்னலாக ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்றத படி அதை அசஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, கைரேகை பதியுதா, நீரில் மிதக்குதா, அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இன்னும் நிறைய புக்கில் மறைஞ்சிருக்கு. என்னென்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நல்லெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ml எடுத்துகிட்டு அதில் படிகாரத்தை போட்டு நீ என்ன மெட்டல் செஞ்சியோ அந்த மெட்டலை உள்ளே போட்டு தீயிட்டு எரிச்சேன்னா ஃபைனலாக வந்து மெட்டல் சரியாக முடிஞ்சுன்னா அந்த இடத்துல கருப்பாக சாம்பல் தான் இருக்கும். முடியல அப்படின்னா மெட்டல் பார்ட்டிக்கலாக வந்து ஃபைனலாக வந்து உள்ள அந்த சட்டியில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும், கீழே தங்கியிருக்கும். இந்த மாதிரிலாம் கூட நம்ம புக்கில் மெட்டீரியல் இருக்குது, ரெஃபரன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு அது மாதிரியும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் என்னென்ன மாதிரி எல்லா சேஃப்டி மெத்தட்ஸும் எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம். அட்மோஸ்ட் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்றதுனால. அதன் பிறகு சினர்ஜிசம் அண்ட் ஆன்டகோனிசம். ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு இதை வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இதில் என்னென்னா நட்புச்சரக்கு பகைச்சரப்புன்னு கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக எல்லாமே அந்த ஒரு ஃபார்மசூட்டிக்ஸ் பேஸ்டாகவே இருக்கும். உண்மையிலே இந்த 2 மருந்து நட்பையும் பகையும் மிக்ஸ் பண்ணால் என்ன தான் ஆகுது, வெடிச்சிருச்சு. வெடித்த பிறகு அது நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. பர்சனல் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ என்ன வருது அப்படின்றத நீங்கள் அசஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சில மருந்து இதனை முதலில் அரைக்கவும், இதனை அடுத்து அரைக்கவும், இதனை அடுத்து அரைக்கவும் ஒரு 5 ட்ரக் கொடுத்து ஆர்டர் கொடுத்துருப்பான். இந்த ஆர்டரில் நீ வேரியேஷன் கொடுத்து இதில் ஏதாவது மாற்றி மாற்றி பண்ணுறப்போ ஏதாவது வருதா அப்படின்றது கூட ஃபிசியோகெமிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு ஜென்ரல் செம் ஈடாக்ஸு ஐசிபிஓஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் எஃப்டிஏஆர் பார்த்தீங்கன்னா, இது 3 மட்டும் போதும், உங்கள் ஸ்டடி ஈஸியாக முடிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்க்கலாம். எஃப்டிஆர்லாம் தாராளமாக சிசிஆர்எஸில் கூட அவைலபிள் இருக்குது, ரைட்டா? பட் யார் இன்டர்பிரட் பண்ணி தருவாங்க அப்படின்றத ப்ராப்பராக கேட்டுட்டு பண்ணுங்கள். இன்டர்பிரேஷன் கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குமா அப்படின்றத, இல்லை கைட் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் கேட்டுட்டு பண்ணுங்கள். புரியுதுல? சும்மா வாங்கிட்டு மெட்டீரியல் மட்டும் இருக்கும், இன்டர்பிரேஷன் இருக்காது, அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க, ஓகேவா? அதன் பிறகு விஜிலன்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. குட் கலெக்ஷன் ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸ். இது வந்து நம்ம மருந்தியல்லையும் வந்துச்சு, மருந்தாக்கியல்லையும் வந்திருக்கு. இதனால் ஏதாவது நம்ம வச்சுருந்தா அல்லது குட் கலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணால் அதனால் ஏதாவது கண்டாமினேட் ஆகுதா என்னது அப்படின்றத செக் பண்ணுறது. ஸ்டெபிலிட்டி ஸ்டடியும் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். அப்புறம் ஒரு ட்ரக்கை நார்மலாக 10 நாளைக்கு நான் ஓப்பன் ஏரில் வச்சிடுறேன், என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஒரு சீரியஸ் ஆஃப் ஒரு 3 months பேட்டர்னில் நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சு பண்ணுறது. இதனால் என்னென்ன அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரக்கை ப்ராப்பராக நான் சேவ் பண்ணலை அப்படின்னா அதில் கலர் சேஞ்சஸ்லாம் இருக்காது, எந்த வித மாறுதலும் இருக்காது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கலோனிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஸ்டடி பார்க்குறப்போ இது எனக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் டேட்டாவை கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கான்செப்டை பற்றி சொல்லுது. அதுக்கு அடுத்தது நான் ஆல்ரெடி அவ்வளோதான், நம்ம டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபார்மோகோ விஜிலன்ஸ் ஆஃப் சித்தா ட்ரக்னு ஒரு டாபிக் 10th கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th வந்து என்னென்னா, நம்ம ஃபார்மோகோ விஜிலன்ஸ் ஆஃப் சித்தா ட்ரக்ஸில் இது அனிமல் ஸ்டடியா அல்லது எக்ஸ்பெரிமெண்டலாக கிளினிக்கல் ஸ்டடியான்னு இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை, அது மட்டும் பார்த்துக்கங்க. இன்னொன்று குட் கலெக்ஷன் ஸ்டோரேஜ் ப்ராக்டிஸில் இன்னொன்று, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப் ஒரு சூர்ணமே எடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நார்மலாக ஒரு பட்டர் பேப்பரில் கொடுக்குறோம், ப்ரௌன் பேப்பரில் கொடுக்குறோம், அதன் பிறகு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொடுக்குறோம். அதன் பிறகு பிளாஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட் இருக்குது, பெட் பாட்டில் இருக்குது, அப்புறம் பிவிசி பாட்டில் இருக்குது, ஹெச்டிபிஇ பாட்டில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடில் ஒரு மெட்டீரியல் பாட்டில் இருக்குது. ஃபுட் கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு.
இதெல்லாம் என்னோட லேபிள் இது ஃபுட் கிரேடில் வந்து 3M HDP உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3M HDP கிரேடில் வந்து வரும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் கிளினிக்கலாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு HDPE கிரேடில் உள்ள கண்டெய்னரில் தான் நம்ம வந்து இதை வந்து பேஷண்ட்ஸ்க்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணணும். இது ஏன் மேண்டேட்ரி அப்படின்னா அப்போ தான், ஏன்னா இன்காப்ஸ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, SKM கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே HDP கண்டெய்னர்ஸாக தான் இருக்கும். இந்த HDPயோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டாக்டாக இருக்கும். உள்ள எந்த விதமான ஒரு ஏர் போகக்கூடிய விஷயங்களும் உள்ளே இருக்காது. ஒரு மாய்ஸ்சர் கிரியேட் ஆகாது. இதுதான் இந்த மருந்து கொடுக்கறதுக்கான ஒரு பரிகரிப்பு முறை அப்படின்றது. ப்ராப்பராக நம்ம இது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்கிறேன். லேபிளிங்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் நான் எப்போவுமே பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறது உண்டு. ப்ராப்பர் லேபிளிங். நம்ம ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் என்னோடய கிளினிக் லேபிளே நான் வந்து டிசைன் பண்ணியிருப்பேன். எல்லாமே இருக்கும், எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகாது. ஸோ இதெல்லாமே கூட நம்ம ப்ராப்பராக வந்து என்ஷூர் பண்ணோம். ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸு ஒரு நிமிஷம், அவங்களோட இதில் அது 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க. குட் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸ். இது ரெண்டுமே செப்பரேட் டாபிக்ங்க. ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸில் உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் ஒரு இன்ஸ்டியூட் வந்து உண்டு, மும்பைன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அதை வந்து அதனோட பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள். இவங்க முழுக்க இந்த பேக்கேஜிங் சம்மந்தமான மெட்டீரியல்ஸில் உள்ள ரிசர்ச் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த மாதிரி கூட ஒரு விசிட் கூட நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸ் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மருந்தை ஒரு ஆப்டிமமான ஸ்டெபிலிட்டி சேம்பர் இருக்கு இல்லையா, ஸ்டெபிலிட்டி சேம்பர் ஆல்ரெடி நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 37 டிகிரி ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு என்விரான்மெண்டல் ஹியூமிடிட்டியில் வச்சு ஒரு வருஷம் ஸ்டடி பண்ணுறது. அந்த ஒரு வருஷத்தில் நீ மெட்டீரியலை நீ ப்ராப்பராக வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஜிப்லாக்ல கூட கொடுக்குறோம். மெட்டீரியல் ஜிப்லாக்ல ஒரு சூரணம் ஏலாதி சூரணம் பண்ண ஜிப்லாக்ல போட்டுட்டு அதை வந்து ஸ்டெபிலிட்டி சேம்பரில் வைக்க சொல்லிவிடுங்க. எவ்ரி மந்த் ஒரு சாம்பிள் எடுக்கிற ஒரு மினிமம், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபுல்லாக எடுக்கணும்னாலும் மினிமம் வந்து எடுங்க. ஒரு HDP கண்டெய்னரில் போடுங்க. அதன் பிறகு அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி சேம்பரில் வச்சு அதில் மந்த்லி வந்து ஃபிசிக்கல் ஸ்டடி மட்டும் பண்ணுங்கள். பெரிய காஸ்ட்லாம் ஆகவே ஆகாது. இது ஃபிசிக்கல் ஸ்டடிலாம் ரொம்ப வெரி சீப். டிஃப்ரெண்ட் நிறைய மல்டிபிள் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்டடி மாத்திரமே போதும். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸில் மட்டுமே தாராளமாக கொண்டு வரலாம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இதெல்லாம் தான் டேட்டா கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கி பேப்பரில் மடித்து கொடுக்குறோம். நம்ம நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயே வந்து பேப்பர் மடித்து கொடுக்குறாங்க. அது 10 நாளில் என்ன ஆகுது, ஒரு சிலவங்க வந்து 20 days 30 daysனு வச்சுருப்பாங்க. இந்த கண்டெய்னரில் 1 month வச்சுருக்கிறப்ப என்ன சேஞ்சஸ் ஆகுது. நீங்கள் மினிமம் ஒரு வருஷம் செக் பண்ணலாம் கூட வேண்டாம். ஒரு 3 monthsக்கு இதை வந்து செக் பண்ணி ஒரு வீக்லி ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க. ஒரு 2 weeksக்கு ஒரு சாம்பிள், 4 weeksக்கு ஒரு சாம்பிள், அப்புறம் 8 weeksக்கு ஒரு சாம்பிள். இதை மட்டும் எடுத்துகிட்டு கூட இன்டர்மீடியட்டாக செக் பண்ணால் கூட நல்ல ஒரு டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமானது. செம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ஃபேஸில் உள்ள டோப்போகிராஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கொடுத்து நானோவா இல்லையா அப்படின்றத கொடுக்கும், ரைட்டா? அதன் பிறகு டெம் அப்படின்றது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அதில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சர்ஃபேஸில் என்ன மாதிரியான ஒரு நானோ ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியதான் செம் அண்ட் டெம் அனாலிசிஸ். செம் ஈடாக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த சர்ஃபேஸில் மேலோட்டமாக என்ன மாதிரியான கெமிக்கல் மெட்டாலிக் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஜீட்டா பொட்டன்ஷியல்ன்றது இப்போதைக்கு வேண்டாம். ப்ளஸ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த செல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி அதனோட ஸ்டெபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்டிங் HDLC அதுவுமே வந்து ஹெர்பல் காம்போசிஷன்ஸாக இருந்தால் பண்ணலாம். அதன் பிறகு செல்ஃப் லைஃபுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உயர்ந்த ஆயுள் காலம் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து ஹையர் ஆர்டர் மெடிசன் சொல்கிறோம். செல்ஃப் லைஃபுக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் வந்து போயிடணும். கூடவே ஷார்ட் டேர்ம் இதில் உள்ள கம்பல்சரி இதுனா ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக கம்பல்சரி பார்ட்டிகல் சைஸை மெஷர் பண்ணுங்கள். அப்புறம் செல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிசஸை பண்ணணும் அப்படின்றத ஸ்டடி பண்ணி ப்ராப்பராக ஒரு அவுட்லைன் செல்ஃப் லைஃப் சம்மந்தமான விஷயத்துலேயும் கொண்டு வாங்க. ஆல்ரெடி மருந்தியலுக்கு சொன்னது நெட்வொர்க் ஃபார்மகாலஜி, அது வந்து கண்டிப்பாக அது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயத்தை தாராளமாக வந்து பிளான் பண்ணலாம். அண்டு அனுமானம் சம்மந்தமானது நிறைய விஷயம் பிளான் பண்ணிட்டோம்.
அண்ட் கூடவே நிறைய நம்ம மிஸ் ஆகுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நம்மளை எந்த டாப்பிக்குமே கேட்கறது இல்லை. ஒன்லி வந்து டாபிக் மட்டும் சூஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைம் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 வருஷத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 3வது வருஷத்தில் கடைசி ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதத்துக்கு முன்னாடி ப்ராப்பராக நான் டெஸ்டினேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியலும் 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, 30 டேஸில் சப்மிட் பண்ணுங்கன்ட்டு. அதனால் அப்படி இல்லாமல் ஒரு 6 to 7 மந்த்துக்கு முன்னாடி 3rd இயரில் நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில், எக்ஸிக்யூஷன் பிளானில் வந்து இருக்கணும். எல்லாருமே சேர்ந்து மூவ் பண்ணி போங்க. ஃபஸ்ட் இயரில் பிளான் பண்ணி எங்கெல்லாம் ஸ்டடி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பிளான் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு டெஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் முடித்து ஃபஸ்ட் இயரோட எண்டில் சென்ட் பண்ணிடணும். அதுலேருந்து செகண்ட் இயரோட மிடில் ஒரு 6 மந்த்துக்குள்ளே நமக்கு ஸ்டடி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துடும். அதன் பிறகு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுங்கள், எக்ஸாம் வரும், அதை முடிங்க. அதன் பிறகு 3rd இயரில் மிஞ்சி பிஞ்சி போனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கிற சாம்பிள்ஸோ ஏதாவது ரொம்ப லேட் ஆகுதோ அந்த மாதிரி இருந்தால் அதை திரும்பவும் ஸ்டடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் எல்லாமே வந்துடும். அதன் பிறகு ரிப்போர்ட் ரைட்டிங் அப்பப்போ ஆரம்பித்து அப்பப்போ கரெக்ஷன் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று லாக் புக் அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய சமயத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, நாளைக்கு அந்த ஃபேக்கல்ட்டி வந்து வேறு டிபார்ட்மெண்ட் மூவ் ஆகிடுவாங்க. அப்படி மூவ் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இன்னொரு நியூ ஃபேக்கல்ட்டிக்கு போகும்போது நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு டேட்டாவே இருக்காது. இட் கிரியேட்ஸ் நெகட்டிவ் இம்ப்ரெஷன். உண்மையிலேயே நம்ம டெஸ்டினேஷன் சம்மந்தமான கைட்லைன்ஸில் பார்க்குறப்போ இந்த மாதிரியான லாக் புக் அப்படின்றத மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு நோட்டு டைரி மட்டும் வாங்குறீங்க. இந்த மந்த் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத ஜென்ரலாக எழுதிட்டு உங்கள் கைடுகிட்ட ஒரு சைன் வாங்கிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மந்த் என் டெஸ்டினேஷன் ரிலேட்டடாக ஒர்க்கு ரிலேட்டடாக ட்ரக் பற்றி விசாரிச்சிருக்கேன் சார், இந்த இடத்துல விசாரிச்சிருக்கேன், இந்த லேபில் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பிளான் பண்ணி ஜஸ்ட் அந்த மந்த் எண்டில் ஒரு சைன் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கைட் டு கைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது டெஃபினட்டாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், ரைட்டா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட டெஸ்டினேஷன் சிறப்பாக இருக்கும், நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த இதை பார்த்த உடனே என்னென்னா, நாங்கள்லாம் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ட்ரக்கு, அந்த ட்ரக்கை நாங்கள் ஒரு 3 நபர்கள் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நான் குணப்பாடத்தில், அதன் பிறகு பீடியாட்ரிக்கில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு அண்டு கூடவே டாக்ஸிகாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, 3 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணி, நான் ஃபார்மகாலஜி ஸ்டடி பண்ணிக்கிட்டேன். என்னோட இன்னொரு கொலீக் அப்படின்றவங்க டாக்ஸிகாலஜிக் பேராமீட்டர்ஸ் வித் ஜீனோமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜீனோமிக்ஸ்னால் என் ட்ரக்கு ஒரு அனிமலுக்கு கொடுத்தேன், அந்த அனிமலில் என்ன மாதிரியான ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரியான ஜீனில் அப் ரெகுலேஷன் டவுன் ரெகுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலோமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டடியை அவங்க பண்ணாங்க. அண்ட் தேர்டு வந்து பீடியாட்ரிக் ரிலேட்டடாக இந்த ட்ரக்குன்றது கிளினிக்கலாக அந்த இண்டிகேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற ஒரு டேட்டாவை 3 பேரும் சேர்ந்து கொண்டு வந்தோம். ஃபண்ட் எல்லாமே நாங்கள் 3 பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட 4.5 lakhs டோட்டலாக வந்து இன்க்ளூட் பண்ணி பிரித்து அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பண்ணிக்கிட்டோம். டோட்டலாக அந்த மாதிரி ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு 4.5 lakhs இல்லை, 3 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 4.5 lakhs. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணினோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ எங்களுக்கு அந்த ப்ராசஸை மூவ் பண்ணி நான் அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு அவ்வளோ பாடுபட வேண்டியிருந்தது. பட் இன்றைக்கி உங்கள் சிலபஸை பார்க்குறப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு. நீங்கள் எதனாலும் பண்ணலாம், ஃப்ரீ டு கோ, ஃப்ரீ டு ஸ்டடி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பேக்ரவுண்டில் காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் உன்னோட பட்ஜெட் எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ ஸ்டடி பண்ணுறேன், ஒரு டைம் தான் பண்ண போகிறேன், ப்ராப்பராக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நான் இதுக்கு தான் ஒதுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக அதை நல்ல ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதோட இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இதில் ஷேர் பண்ணலாம். டெஃபினட்டாக டைப் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். டிஸ்கஷன் செஷன்ஸு நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணலாம். ஹலோ, டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்? எனக்கு கேட்கல, நீங்கள் ஏதோ பேசுனீங்க, சரியாக கேட்கல. ஹலோ.
டவுட்ஸ் இப்ப கேட்கலாமான்னு கேக்குறாங்க சார். தாராளமா பேசலாம். பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஓகே தான். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால சொல்றேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல சார் டவுட்ஸ் வந்து